அடுத்தது தன்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்புக்காக, நம்முடைய ஃபேக்டரி, நம்முடைய சாதனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இது ஒரு பாதுகாப்பான முறையிலே வைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாத முறையிலே ஒருவர் நாய் வளர்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு தீராத் நன்மை குறையும் என்று சொன்னார்கள். அப்ப அது என்ன செய்யப்படுகிறது? நாய் ஒரு வித்தியாசமான பிராணியாக இஸ்லாம் பார்க்கிறது. அதே போல நாய் உங்களுடைய பாத்திரத்தை நக்கினால் 7 முறை அதை கழுவுங்கள், ஒரு முறை மண்ணை போட்டு கழுவுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நாய் செல்ல பிராணி அல்ல, அது ஒரு பிராணி. அதற்கு அல்லாஹ் தஆலா சில சிறப்பு தன்மைகளை கொடுத்திருக்கிறான். அதற்காக அந்த 3 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வீட்டுல அதுக்கு ஒரு இடம், சோஃபா மாதிரி, முற்றத்தில எல்லாம் சுத்தி தெரியும், வீட்டுக்குள்ள சுத்தி தெரியும், அப்படி வளர்க்கக்கூடாது. இஸ்லாம் அதை மறுக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்வதோட, மற்ற பிராணிகளை வளர்க்கலாமா என்றால் வளர்க்கலாம். ஒரு சில அறிஞர்கள் அதை மறுக்கிறார்கள். அதிகமான உலமாக்கள், இஜ்மா, அதாவது ஜும்ஹூருல் உலமாக்கள், அதிகபட்சமான இமாம்கள், ஆலிம்கள், உலமாக்கள் அதை அனுமதிக்கிறார்கள். இதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு ஒரு சின்ன வயதுள்ள ஒரு சகோதரர் இருந்தார். என்னுடைய தாய் வழி சகோதரர். அவருக்கு அபு உமைர் என்று சொல்லப்படும். அப்ப சின்ன வயதிலேயே இன்னாருடைய தந்தை என்று சொல்றது பழக்கம். அந்த திருமணம் முடிச்சுதான் இன்னாருடைய வாப்பா என்று சொல்ற நம்முடைய வழக்கம். அரபுகளிடத்திலே சின்ன வயதிலேயே, ஆயிஷா நாயை கூட உம்மு அப்துல்லா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா அவங்க அப்படி இருப்பேன். இப்படி அபு உமைர் என்று அவருக்கு சொல்லப்படும் செல்ல பேராக. அவரிடத்திலே ஒரு பறவை இருந்தது. அதற்குடைய பேர் நுகைர். அந்த பறவைக்கு பேர் நுகைர். அதாவது ஒரு சிட்டுக்குருவி போன்ற சின்ன அதாவது குருவி போன்ற ஒரு பறவை. அந்த பறவை செத்து விட்டது. இந்த அபு உமைர் என்பவர் அனஸ் ஸல்லல்லாஹு சகோதரர் அந்த பறவையோடு செல்லமாக விருப்பமாக விளையாடி கொண்டிருப்பார். அந்த பறவை செத்து விட்டது. அதனால் அந்த சிறுவர் மிக கவலைக்குள்ளாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது செல்லமாக சொல்லுவார்கள், யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். அபு உமைரே, நுகைருக்கு என்ன நடந்தது என்று கேட்பார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிச்சயத்தை தடுக்கவில்லை. அப்ப இந்த பறவைகளை, செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் அதற்குரிய ஹக்குகளை கொடுத்து, அதற்கு உரிய சுதந்திரங்களை கொடுத்து, உணவுகளை கொடுத்து பாதுகாக்க வேணும். இது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அந்த பறவைகளை நாம் சுதந்திரமாக வாழ விடுவது நல்லது இல்லையா? ஆனால் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்த கேள்வி.